வேலைக்கு போன அம்மா வேலையை முடிச்சு போட்டு அவங்க வீட்டை கதவை திறந்து போறாங்க. அப்ப இருந்த பிள்ளை வந்து கேக்குது, அம்மா நீங்க ஏன் பீரோ சாவிய அந்த குழந்தைய பார்க்க நியமிக்கப்பட்ட அம்மா, அதாவது வேலைக்கார அம்மா, குழந்தைய பார்க்கறதுக்குன்னு இவங்க நியமிக்கப்பட்ட அம்மா அவங்கக்கிட்ட பீரோ சாவிய நீ கொடுக்காம போயிட்டியே, ஏன் அம்மா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்ப அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, குழந்தை பிள்ளை அதுக்குள்ள நகை, காசு, சொத்து பத்திரங்கள், விலை உயர்ந்ததுகள் எல்லாம் இருக்குமா, அதை எப்படி நான் அவங்க நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சா, என்னை நம்பி என்ன அவங்கள்ட்ட விட்டுட்டு தானே போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த குழந்தைய யாருனே தெரியாத ஒரு சும்மா அப்படி விசாரிச்சு ஒரு வேலைக்கார அம்மாவிட்ட குழந்தைய நாள் ஃபுல்லா பார்த்துக்கோ அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போனவங்க, ஆனா அந்த பீரோ சாவியை கொடுக்கல. அப்ப அந்த குழந்தை கேட்ட கேள்வியோட அந்த எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? இது நிஜமா நடந்த ஒரு விடயம். இதே மாதிரிதான் கல்யாணம், பெண்கள் விடயத்துல கல்யாணம் என்றது பெத்தவங்க யாருக்காக பண்றாங்கன்னா, இந்த ஊரு உலகம் பேசுற 4 வாயு, அந்த 4 பேரு அவங்க முன்னிலையில ஒரு கௌரவத்துக்கு தான் பண்றாங்களே தவிர பிள்ளைகளோட உணர்வுகள், பிள்ளைகளோட விருப்பங்கள் அதை என்ன மதிக்கிறதும் இல்லை, அதெல்லாம் பார்க்கறதும் இல்லை. 75% பேரண்ட்ஸ் இப்படித்தான் இருக்காங்க. அதுல முக்கியமா இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை பண்றவங்களுடைய எண்ணமே ஒரு பெரிய ஒரு இது மாதிரி, அதாவது இவ்வளவு வரதட்சணை சீதனம் அது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெருமை, காரு கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, காசு கொடுக்கறது, நகை கொடுக்கறது, இது பெருமை. ஒரு 4 பேர்ட்ட சொல்லக்குள்ள அவங்க இவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா, இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பெருமை உண்டு. அதே நேரத்துல மாப்பிள்ளை அந்த ஜாதி முதலியாரு, வேற என்ன இருக்கு, வெள்ளாளரு, வேற இப்படியான இதுகள் பெரிய ஜாதிகள், அதுல ஒரு பெருமை. இவங்க நல்ல அந்த பெரிய ஜாதிக்குள்ள இருந்து இன்னொன்னு எடுத்தா அதை சொல்லுவாங்க. சில பேர் பார்ப்போம், அவன் மாப்பிள்ளை இந்த ஜாதி தெரியுமான், அது இவங்களுக்கு ஒரு பெருமை. அதே நேரத்தில் மாப்பிள்ளைக்கு பட்டங்கள், டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னா அதுவும் இவங்களுக்கு பெருமை. ஆனா அந்த போய் வாழ போற அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, செட் ஆகுமா, இந்த பையன் பொண்ணுங்களை பத்தி என்ன மனசுல வச்சிருக்கான், கல்யாணம் கட்டுனா அது ஒரு வேலைக்காரி மாதிரி இவன் நினைப்பானா, பொண்ணை நம்ம பார்த்த மாதிரி பார்ப்பானா, அது எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஒரு 4 பேருக்காக, இந்த சமுதாயம், இந்த சொசைட்டி அப்படின்றவங்களுக்கு முன்னுக்கு அந்த போலி கௌரவத்துக்காக எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை, அதுவும் வீட்டை விட்டு ஓடி போகாம காதல் கல்யாணம் அப்படின்னு பண்ணி, அதாவது இவன் தான் என்னோட மாப்பிள்ளை, இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், பண்ணி வைப்பியா மாட்டியா, அம்மா நான் இவரை கல்யாணம் பண்றேன் ப்ளீஸ்மா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு இல்லாம, பெத்தவங்க உங்களை நம்பி, நான் எல்லாரையும் சொல்லல, இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள சொல்றேன், இப்படி பெத்தவங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அரேஞ்ச் மேரேஜ் என்ற பேர்ல இப்படி அதுகளோட வாழ்க்கையை நாசப்படுத்துறீங்களேப்பா, நாசப்படுத்துறீங்களே. அடுத்த இந்த 4 பேருக்காகத்தான் அடுத்த இந்த உலக இந்த சமுதாயம் பேசுற அந்த 4 வாயி 4 பேரு, அதுக்காகத்தான் உங்களை குழந்தை பிள்ளைகளை ஒரு 20, 25, 30 வருஷம் வளர்த்தீங்களா? பெண் பிள்ளைகளை வளர்த்தீங்களா? உங்க சந்தோஷத்துக்காக வளர்த்தீங்களா, இல்ல அடுத்தவனுக்காக நீங்க வளர்த்தீங்களா? இது நான் சத்தியமா கேட்க வேண்டிய விடயம். ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நான் சத்தியமா அப்படி இல்லை, நானும் அப்படி இல்லை, என்னை பெற்றவர்களும் அப்படி இல்லை. அதனால நான் தைரியமா கேட்பேன்டா, எவனா இருந்தாலும் நேரில் போய் மூஞ்சேக்கு மூஞ்ச. இப்படி வச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பிள்ளை இல்லாம போனதுக்கு அப்புறம் பிள்ளை இருக்கைக்குள்ள பிள்ளை அழுதுகிட்டு அம்மா முடியல அப்படின்னு சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்பனை தலகுனிய வச்சிடாத அப்படின்ற வேண்டியது. பிள்ளை இல்லாம போனதுக்கு அப்புறம் அழ வேண்டியது, பிரஸ் மீட்ல பேச வேண்டியது, அதுவும் நாடகமான டவுட்டா இருக்கு. கௌரவத்துக்காக சத்தியமா மக்களோட மனநிலை தான், அதுவும் நாடகத்துக்கு பண்ணாங்களான்னு பல பேர் அப்படித்தான் பண்றாங்க இந்த படங்கள்ல வர்ற வில்லன்களை போல. இப்ப விஸ்வமாயா, அப்புறம் ரிவெனிஜிகா, இது துபாய் மேட்டர். அடுத்தது லோகேஸ்வரி, அப்புறம் தங்கப்பிரியா, இதெல்லாம் சினிமா நடிகைகளோட பேரோ இல்ல பிக் பாஸ்க்கு போற போட்டியாளர்களோட பேர் இல்ல. கடந்த ஒரு 25 மணித்தியாலத்துக்குள்ள இந்த வரதட்சணை கொடுமையால உயிரை விட்டு
மன உளைச்சலுக்குள்ளான ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட பெண்களோட பெயர். இதெல்லாமே அரேஞ்ச் மேரேஜ். இதெல்லாமே அந்த வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண ஆட்கள். கேவலமா இருக்குடாப்பா மக்களே. இந்த வீடியோல பேச போற விடயம் ரிட்டனியா அவர்கள் விடயத்துல மக்களோட கருத்து. இப்போ அடுத்தது தங்கப்பிரியா அவர்கள் விடயம். இந்த ரெண்டு விடயமே முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கதறுகின்ற சில ஃபேக் ஐடிகள், இவங்களுக்கெல்லாம் பதில். இந்த விடயம் பேச காரணம் ரிட்டனியா அவர்கள் விடயம் நான் பேச காரணமே ரிட்டனியாவுக்காகவும் ரிட்டனியாவை போல இருக்கிற பல பெண்களுக்காகவும். இன்னொன்னு, இந்த சட்டம் வரும் அந்த சட்டம் வரும் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க ஒரு 13 வயசுக்கு அப்புறமே நீங்க நிறைய விடயங்களை வாழ்க்கையில புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த வாழ்க்கை தொடர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, கொடுமை பண்றான், இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க, டிவோர்ஸ் பண்ணிருங்க. நீங்க அதுக்கப்புறம் நிம்மதியா வாழுங்க. ஒரு பாரத்தை நெருப்ப கையில வச்சிருந்தா சட்டியில சட்டி இருக்கு, அதுக்குள்ள நெருப்பு எரியுதுன்னா வச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட கை தான் எரியும். கை எரிஞ்சு உடம்பு எரிஞ்சு உங்களோட இது போயிடும். எவ்வளவு சீக்கிரம் அதை தூக்கி போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. இதுக்கு சட்டங்கள் வரணும் இல்ல யாராவது பேசணும் அப்படின்னு இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில் சகோதரி, முடிவை நீ எடு. வேணாமா வேணாம் போடா அப்படின்னு போட்டு வா, உங்க அப்பா அம்மா விட்ட போ. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வச்சிருக்கிற ஃபோனை வச்சே நம்ம சோஷியல் மீடியா மூலம் உழைக்கலாம். யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆக்கங்கள், பேச்சாளரோ நாடகம் பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் இப்போ முந்தி மாதிரி இல்லை, 80s 90s 2000 மாதிரி இல்லை. இது 2020. ஒரு ஃபோன் இருந்தாலே நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், தனி முயற்சியாளர் அப்படின்ற இதில் நீங்கள் உழைக்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு காசு வருதுன்னா நீங்க உங்க அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா வர வேணாம் அப்படின்றாங்க, யாருமே இல்லாட்டியும் உங்களோட வாழ்க்கையை நீங்க தீர்மானித்துக்கலாம். சரிங்களா? ஒரு விடயம் உங்களுக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை விட்டு எப்படி வெளியில போறது, வெளியில போனா இன்கமுக்கு நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் தீர்மானிங்க. அதை விட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இல்ல ஏதாவது மருந்தை குடிக்கிறது அதுல திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த குப்பை இல்லைன்னா வாழ்க்கை முடியாது, எவ்வளவோ இருக்கு. சரி, இந்த வீடியோவில் முதலாவது விடயம், மக்களை நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு போகும், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு பல பேருக்கு விழிப்புணர்வாக இருக்கும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் தங்கப்பிரியா விடயத்திலேருந்து வர்றேன். ரிட்டனியா அவர்களுடைய இதே அவ்வளோ ஷோக்காக இருக்குள்ள. தங்கப்பிரியா அப்படின்னு ஒரு பெண்ணு 2017 கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரி வரதட்சணை, சீதனம், அப்புறம் அந்த புல்லட் அது எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. மாப்பிள்ள போலீஸ்காரரு, எவன்டா அவனுக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்து அப்படின்னு இருக்கு. பூபாலன் அப்படின்ற பேரு, அவங்களோட அப்பனும் ஒரு போலீஸ்காரன், செந்தில்குமார் அப்படின்ற மாதிரி பேரு. நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னா, அந்த பூபால கல்யாணமாகி இப்போ 8 வருஷம் ஆச்சு. 5 வயசுல ஒரு குழந்தை, 7 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவன் அவங்களோட அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் பேசுற ஆடியோ லீக் ஆயிருக்கு. எப்படின்னா, அவ கழுத்துல மிதிச்சேன், அவளோட உடம்ப என் காலால் இப்படி மிதிச்சேன், அப்படியே சூண்டு போயிட்டா. எரும மாட்டுக்கு அடிச்சா கூட எனக்கு அப்படி வலிச்சிருக்காது, வலுக்கு அடிக்கக்குள்ள எனக்கு ஆகுது, உடம்பெல்லாம் நோகுது. என்னோட பையனை கூப்பிட்டு வச்சு அவனையும் அடிக்க சொன்னேன். அவன் ஃபர்ஸ்ட் தயங்குனான், அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு தான் அடி என்னோட அவனும் ஏறி மிதிச்சான். அப்படின்னுக்குள்ள இந்த பூபாலன், இந்த எரும மாட்டை பெத்தவரு சிரிக்கிறாள், அவளோட தங்கச்சி ரசிக்கிறாள். அது அந்த ஆடியோல லீக் ஆயிருக்கு. இவனை பெத்தவனோட அப்பன் அவனும் ஒரு போலீஸ்காரன், இன்ஸ்பெக்டர் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இப்போ மனைவியார் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இவனை கைது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இவனை வேலையை விட்டு தூக்கணும், இவனோட அப்பனை வேலையை விட்டு தூக்கணும். இப்படியான மிருகங்கள், மிருகத்தை பெற்றதும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் அவங்களோட அப்பா உண்மையா நல்லவரா இருந்திருந்தா அந்த தாயும் அவனோட தங்கச்சியும் அப்படி சிரிச்சிருக்காது. இவன் சொல்லைக்குள்ள அவரே திருத்தி இருப்பாரு. இது இவங்களோட தாய் தந்தை இவன் இப்படி இருக்க காரணம்னா அவர் முக்கியமான ஒரு ரீசன்.
ஸோ அப்போ இப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பொண்ணு தங்கப்பிரியான்ற அந்த பொண்ணு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கு. கல்யாணமாகி 8 வருஷம். 8 வருஷம் நிறைய வேதனை. இன்னும் காசுதா, இன்னும் காசுதா, இன்னும் லட்சங்கள் வேணும் அப்படின்னு வரலட்சணையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கான். இவர் வந்து போலீஸ்காரர், இவர்கிட்ட அப்பாவும் போலீஸ்காரர். இப்படி ஒரு அப்போ சில பேர் சொல்லுவாங்க சட்டங்கள் வரணும். கம்ப்ளைண்ட் எங்க பண்ணலாம்? போலீஸ்காரங்கிட்ட. புருஷனே போலீஸ்காரன், அவங்களோட அப்பனே வந்து போலீஸ்காரன். அப்ப எங்க போய் சொல்றது? இது ஒரு பக்கம். மக்களே, ரித்தனியா அவர்கள் டொபிக்க நான் தொடர்ந்து பேச காரணம், ரித்தனியாவை போல, தங்கப்பிரியாவை போல, விஸ்வமாயாவை போல நிறைய பெண்கள் வந்து நரகத்தில் தான் இருக்காங்க. அத்தனை அக்காமாரும் தங்கச்சிமாரும் அந்த குப்பைகளை நரகத்தை விட்டு வாங்க, சரிங்களா? வெளிப்படையாவே சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை போட்டு சொல்லுங்க, இந்த இதுதான் என்னோட கணவன், இப்படி பண்றான், வாழ வழி இல்லை, உதவி பண்ணுங்க, இப்படி இருந்தால் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும். வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு பதிலாக அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். இல்லை, உதவி செய்யறதுக்கு எவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்க எங்க இருக்கீங்க, என்ன உங்களுக்கு நடக்குதுன்னு. அதை தெரியப்படுத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ ரித்தனியா அவர்கள் விடயத்தை நானும் சரி, பல பேரும் சரி தொடர்ந்து பேச காரணம், ஒரு சகோதரி போயிட்டாங்க ரித்தனியான்னு. அப்படி பல சகோதரிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இப்படியான முடிவுகள் எடுப்போமான்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை மாறணும், அப்படிப்பட்டவங்க வெளிச்சத்தில் பல பேருக்கு தெரியணும், அவங்களோட வாழ்க்கை மாறணும் என்பதற்காக என்னுடைய குரல்கள், நம்மளுடைய குரல்கள். சரி, ரித்தனியா அவர்கள் விடயத்தில் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. அவங்களுடைய அப்பா அம்மா சைட்லையுமே இப்போ நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு கூட அவங்க இது இப்போ ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, சரியா? சில இது சோஷியல் மீடியாவில் பார்த்தோம், உள்ளுக்குள்ளே பேசி எல்லாத்தையும் அமர்த்திட்டாங்க. மாப்பிள்ளை சைடில் என்ன 2 பேரும் ஒரே கட்சியில் அதுக்குள்ளே பேசி எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப்பில் பார்த்தா உண்மையாக அது அவங்க பேசிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் அவரோட விடயம் அது எங்கே ஆரம்பித்து எங்கேயோ போச்சு. ஏர் இந்தியா விடயம் அதுவும் வந்து ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய இது இந்த விஸ்வமாயா அப்படின்றவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு 10 வருஷம் தண்டனை அப்படின்னு சொன்னது, 12 lakhs ஃபைன்ன்றது 3 வருஷத்துலேயே அவன் வெளியில் வந்துட்டான். அடுத்தது ரெவனிஜிகா அப்படின்னு ஒரு பிள்ளை, துபாயில் இருந்தவன், புருஷன்காரன் ஒரு சைக்கோ. இந்த பொண்ணு அழகா இருக்கு, நான் அழகா இல்லைன்னு போட்டு இந்த பொண்ணுக்கு மொட்டை அடிச்சிருக்கான். அந்த பிள்ளை உயிரை விட்டுட்டாங்க, தன்னோட பிள்ளையும் கொண்டு போட்டு. அப்புறம் லோகேஸ்வரி என்ற ஒரு ஏழை பொண்ணு, அந்த பொண்ணும் இதே மாதிரி தான் வரதட்சணை கொடுமை, புருஷனோட கொடுமை, அதுவும் இல்லாமல் போச்சு, உயிரை விட்டுட்டு. ஸோ அதே அப்புறம் ஸ்ரீமதிக்கு நடந்தது, அதே மாதிரி தான் ரித்தனியா அவர்களுடைய விடயமும் போய்கொண்டிருக்கு ஆல்மோஸ்ட், சரியா? இங்கே என்ன கதைன்னா, ரித்தனியா அவர்களுடைய குடும்பம் அரசியல்லையும் சரி பணத்திலையும் சரி பெரியவர்கள். அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கிழமை ஃபுல்லாக அவங்க எதுவுமே ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல, சரிங்களா? லேப் ரிப்போர்ட்டோ இல்லை இதுவோ. ஏன்னா அவங்க மூலமாக தான் மக்களிடம் இவ்வளவு செய்தி வந்துச்சு, மக்களோட நெருப்புக்கு காரணம் அவங்க கொடுத்த இது. ஆனால் இப்போ அவங்க ஏன் பேசாமல் இருக்கிறன்றதான் மக்களோட கேள்வி, சரியா? ஏன்னா அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த விடயம் அப்படியே முடிஞ்சிடும், சரியா? அதுக்கு தான் ஏதாவது நடக்குதா? அந்த குரூப்பில் ஒரு சோஷியல் மீடியா குரூப்பில் போட்டிருந்துச்சு, மூடி மறைச்சிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க அப்படின்னு. கடவுளுக்கு தான் வெளிச்சம், சரியா? இந்த தங்கப்பிரியா விடயத்தில் கூட இப்போ புருஷனை கைது பண்ணிட்டாங்கன்றாங்கல்ல, அவன் எப்போ நைட்டோட நைட்டாக வெளியில் போகிறானோ தெரியல. இவனுக்கெல்லாம் வேலை போலீஸில், அவனை பெற்றவனும் போலீஸான். அப்படியே அந்த குடும்பத்தில் வேலைகள் எங்கேயுமே வேலை செய்யாத மாதிரி பண்ணுவான். இப்படிப்பட்டது பொண்டாட்டியை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொண்ணை அடித்து துன்புறுத்திட்டேன்னு 2 பெண்கள்கிட்ட சொல்கிறான், இவனோட அம்மா கிட்டையும் தங்கச்சிட்டையும். அதுகள் சிரிக்குது. இப்போ எப்படிப்பட்ட குடும்பத்தை இது? மிருகத்தை பெற்றிருக்குது, இன்னொரு மிருகம். நன்றி.